சுந்தர், மண்டபத்துல என்ன நடந்தாலும் சரி, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும். அது மட்டும் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மினிக்குட்டி, நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். நான் செலக்ட் பண்ண அந்த புடவையை தான் நீ கட்டிப்ப. அந்த புடவையை நான் உனக்காக வாங்கி வச்சிருக்கேன். சுந்தர், எனக்காக ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க சுந்தர். ப்ளீஸ். ஒரு நிமிஷம். I love you. கிளம்பவா? தாயே, தர்மம் போடுங்கம்மா, தர்மம் போடுங்கம்மா. டேய் டேய், என்னடா தூக்கம் உனக்கு? தொழில கரெக்ட்டா இருக்கணும். சரி, அடிக்கடி தூக்கம் வந்துருதுங்க. வரும் வரும். அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. அம்மா போடுங்கம்மா, போடுங்கம்மா. அம்மா அம்மா, நீ மகராசியா இருக்குமா, 5 ரூபா போட்டு போறீங்களே. அம்மா அம்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா சி, என்ன இது பிச்சைக்காரன் மொண்டையா இருப்பா போல இருக்கு. 2 ரூபா போட்டு போறா. அம்மா நீங்க போடுங்கம்மா. இனி அதே கேஸ்தானா? ஐயோ அம்மா, அம்மா, ஐயா ஐயா போடுங்கய்யா. ஓ ஐயா, அப்படி மொத்தமா போடுங்கய்யா. என்ன காப்பாத்த வந்த கடவுளே, போடுங்க போடுங்க கடவுளே. எண்ணி போடாதீங்க, அள்ளி போடுங்கய்யா. போடுங்கய்யா, போடுங்கய்யா, போடுங்கய்யா. என்னங்கய்யா உள்ள வைக்கிறீங்க? உள்ள இருந்து மறுபடியும் எடுக்கிறீங்களா? எடுங்கய்யா, எடுங்கய்யா, எடுங்கய்யா. பரதேசி பிச்சைக்காரா, ஏண்டா என் முன்னாடி நோட்டெல்லாம் ஏனிட்டு நோட்டெல்லாம் உள்ள வச்சுட்டு இப்படி பிச்சைக்காரத்தனமா காயில போட்டுட்டு போறியாடா ராஸ்கல். இப்பதான்டா பிச்சைக்காரங்களுடைய வலி என்னன்னு எனக்கு புரியுது. இப்ப புரியுதா? புரியுதுடா. எடு பிச்சைய. எடுக்கறேன்டா. சவுண்ட் ஆயிரா பிச்சை. சவுண்ட் கொடு. தாயே, அம்மா. மாமா உங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியல. நல்லா சாமி கும்பிட்டீங்களா? சரி, கிளம்பலாமா? வா போலாம். அக்கா, நீங்களும் மாமாவும் பைக்ல போயிடுங்க, நான் நடந்து வந்துடுறேன். வேணாம், நம்ம நடந்தே போயிடலாம். மாமா கூட தானே பைக்ல போற, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? துர்கா, நீ தனியா நடந்து போகணும்ல, அதான் அவங்களும் கூட வரேன்னு சொல்றாங்க. அதானங்க? ஆமாங்க. இல்ல மாமா, நான் தனியா போயிடுவேன். எனக்கு வேற வேலை இருக்கு. முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி மாமா, பாய். பாய். போயிட்டு வரோம். பாய். யோ, தாகமா இருக்கியா? ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்கயா. கிடையாது. தாயே,
பிச்சை போடுங்கம்மா பிச்சை போடுங்க அம்மா போடுங்கம்மா போடுங்கம்மா அம்மா போடுங்கம்மா என்ன 2 ரூபாய் போட்டு போகுது கொஞ்சம் கூட மரியாதையா தெரியல ஏய் கஸ்டமர் கிட்ட மரியாதையா பேசு 2 ரூபாய் போட்டு போகுது என்னையா மரியாதை வெடி எடு கிடக்க பிச்சை. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா திட்டுறானுங்கம்மா யாராவது போடுங்கம்மா அம்மா வாங்கம்மா 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 வந்து போடுங்கம்மா பிச்சை போடுங்கம்மா போடுங்கம்மா அம்மா ஆஹா இன்னைக்கு காலையில இருந்து பிச்சை போட்டவங்களே நீதாம்மா பெரிய அமௌண்டா போட்டிருக்க உன் மனசுக்கு பிடிச்சவனே உனக்கு மாப்பிளையா வந்து அமையணுமா நீ மகராசியா இருமா ரொம்ப ஏய், தேங்க்ஸ்மா அதை எடுத்து போடு. சரிடா பிச்சை எடு. சரிடா சரிடா 1 ரூபா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா கொல்றானுங்களே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. உனக்கு என்ன சாதாரணமா தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த மீட்டிங் கண்டிப்பா தேவையா? இல்லை ப்ரோ, அவள் தான் என்ன பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டா. இதெல்லாம் ஒரு பதிலா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்லை. நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு என் பிளான் சொதப்பிருச்சுன்னா நான் என்ன பண்றது? சாரி ப்ரோ. இங்க பாருங்க, கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருங்க. நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். தேவையில்லாம என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? ம் சரி ப்ரோ. சரி, நீங்க கிளம்புங்க. நீங்கள்? நான் வரேன், நீங்க கிளம்புங்க. ம் தேங்க்யூ ப்ரோ. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா ஐயா தர்மம் பிரபு மாமா. தர்மம் பண்ணுங்கய்யா ஒரு விஷயத்தில் உட்காந்துருக்கான். அம்மா தாயே மாப்ள 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 ஏன் மாப்ள டேய் என்ன அடையாளம் தெரியலடா உனக்கு? டேய் தெரியலையா? டேய், நான் தான்டா உன் மாமன் தாய் மாமன்டா கணபதி மாமன்டா. டேய் செல்லக்குட்டி புச்சுக்குட்டி இப்ப கூட உனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் இருடா. ஆடுறா ராமா ஆடுறா ராமா ஆடுறா ராமா ஆடுறா ராமா. இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா? தெரியுது. என்னது பைத்தியம் தெரியுது. போயா. மாப்ள மாப்ள அப்படிலாம் சொல்லாதடா. டேய் யோ, என் மாமா மாதிரி மிமிக்ரி பண்ணா நான் நம்பிடுவேனா? என் மாமாவோட ஸ்டைல் என்ன, நடை என்ன, அவர் பேச்சு என்ன, அவர் சிரிப்பு என்ன, அப்படி ஒரு பிச்சைக்கார கலை, ஒரு ராஜ கலை தெரியும். நாட்டாம சரத்குமார்ல அந்த மாதிரி இருப்பாரு. நசுங்கி போன சொம்பு மாதிரி இருக்க உன்னோட கம்பேர் பண்றியா? எனக்கு அப்படியே கொமட்டிட்டு வருதியா? ஐயோ மாப்ள உன்னை நான் விடவே மாட்டேன் மாப்ள. உன்னைய விட்டு என்ன காப்பாத்த வேற யாருமே இல்ல மாப்ள. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் கட்டுறீங்க. டேய் மாப்ள டேய் யோ கால முடியா? ஏங்கா நான் கால்ல விழுகிறேன். இப்ப கூட உனக்கு தெரியலடா நான் கணபதி மாமா. என் மாமா உன்ன மாதிரி இருக்க மாட்டாரு. முடியா? நான் விட மாட்டேன் மாப்ள. முடியா? அடிக்காத மாப்ள. மூஞ்சில வச்சு கொன்றுற. முடியா? கணபதி மாமாடா. முடியா கால? அடிக்காத. கிட்ட வரியா? போயா. கிட்ட வந்தனோ. ஐயோ டேய் நீ என்ன ரொம்ப அடிக்கிறடா. நீ என் மாப்பிளையே கிடையாதுடா. போடா போடா. ஏய் உன்னை ஒழுங்கா உட்காந்து பிச்சை இடுறானா? போறோம் வரோம்னா மாமா மச்சான் உறவு கொண்டாடி ஏமாத்த பாக்குறியா? இரா இப்ப என்ன பிச்சை எடுக்க அவ்வளவுதானே? உட்கார்றா. குரங்கு வித்தக்கார மாதிரி கையில குச்சி எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்க நீ. வெண்ண எடுக்கிற படா நானே பிச்சை எடுக்கிறேன். வாடா. அம்மா தாயே என்னால முடியலம்மா. கௌதம், அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நான் வந்ததுனால நிலைமையை இப்ப சமாளிச்சிட்டேன். 2 பேரும் பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க. தேங்க் காட். தேங்க்ஸ் a lot கௌதம். உண்மையிலே நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் கௌதம். போதும், சும்மா பில்டப் பண்ணாதீங்க. உண்மையாவே நாங்க உங்களை ரொம்ப டென்ஷன் பண்றோம். எங்க அக்காவும் சுந்தரம் இருக்காங்களே, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ரிஸ்க் தேவையா? நீங்களே சொல்லுங்க. சரி விடுங்க, அதான் எதுவும் நடக்கல இல்ல. துர்கா கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாலா? நான் அவகிட்ட பேச என்ன இருக்கு? ஸ்கூல் கதை அது இதுன்னு சொல்லி அவளை டைவர்ட் பண்ணிட்டேன். இப்ப துர்கா பெரிய தலைவலியா இருக்கா. எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கா. வீட்ல எந்த நேரத்துல சொல்ல போறாளோன்னு எல்லாருக்குமே பயம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. சின்ன பொண்ணு இல்ல, டிஸ்டர்ப் ஆயிட்டா. அவளை பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சுந்தர ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பேரு கணபதி, சுந்தரோட மாமா. அவரை சுந்தரோட அம்மா ஸ்பையா அனுப்பியிருக்காங்க. அவர் பார்த்திருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சீங்க? அது ஒரு 30 ரூபா சில்லறையை போட்டு தப்பிச்சு. அதை விடுங்க. சில்லறைய போட்டா? அது ஒரு காமெடி பீஸுங்க. நான் உங்களை நேர்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
அதுக்குன்னு அவர் அவ்வளோ ஈஸியா விட்டுற முடியாது. துர்கா மாதிரி அவரும் ரிஸ்க் தான். கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உங்க பாஸ் சிவா கிட்டயும் சொல்லி வைங்க. அவரும் ஜாக்கிரதையா இருக்கட்டும். சரி கௌதம், சொல்லிடுறேன். பாய். ஆ சரி, பாய். அப்புறம் கௌதம், உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எங்க அப்பா கேஷுவல் ஆயிட்டாரு. எங்க அம்மா தான் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அப்போ நாளைக்கு கல்யாணத்துல அம்மா... எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. பாய் கௌதம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். பேசணும். ஆபீஸ் விஷயமா இருந்தா மட்டும் பேசு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. அப்ப பர்சனல் விஷயத்தை எப்ப பேசணும்னு சொல்லு, நான் அப்ப வந்து பேசுறேன். ஏய் நில்லு. என்ன விஷயம் சொல்லி தொலை. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துல எங்களால எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களாலயும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். எங்களால எந்த ப்ராப்ளம் வராது, இததான் என்கிட்ட சொல்ல வந்தியா? கிளம்பு. உங்களனா நீங்க மட்டும் கிடையாது, உங்க சம்பந்தப்பட்ட எல்லாரும் தான். எங்க சைடுல நானும் சுந்தரும் மட்டும்தான். எங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஏன் வராது? இப்ப கூட ஒரு பிரச்சனை. கௌதம் மட்டும் சரியான நேரத்துல வரலனா இந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் போகாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் தம்பியால என்ன பிரச்சனை வந்துச்சு? சரி, அப்படி அந்த கௌதம் சார் என்னதான் நல்லது பண்ணிட்டாரு? பிரச்சனைக்கு காரணம் எங்க அக்காவும் தான். 2 பேரும் சந்திக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. கூட துர்காவும் போயிருக்கா. எங்க துர்கா கிட்ட மாட்டிப்பாங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, கௌதம் தான் அங்க வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ணிருக்கான். அந்த ப்ராப்ளத்தையே அவன் தான் கிரியேட் பண்ணிருப்பான். நான் சொன்னா நீங்க எங்க நம்ப போறீங்க? எதுக்கு என்கிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? கிளம்பு. அப்படின்னா மீனாட்சியை ஃபாலோ பண்ணுன்னு துர்கா கிட்ட கௌதம் தான் சொன்னாரா? எக்ஸாக்ட்லி, அத அவன் தான் சொல்லியிருப்பான். இவ்ளோ முட்டாள்தனமா திங்க் பண்ற நீங்க இவ்ளோ பெரிய ஆபீஸ எப்படி தான் ரன் பண்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும். யாரு முட்டாளு யாரு அறிவாளின்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானும் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக வரல. அப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து நின்னு பேசிட்டு இருக்க? கிளம்பு. நான் என்ன ஆசைப்பட்ட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? உன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு இம்சை வேற எதுவுமே கிடையாது. ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். அது முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? அப்படி என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது ஃபியூச்சர்ல? உங்களுக்கு கணபதின்னு ஒரு மாமா இருக்காராமே, உங்க அம்மா சொல்லி அவர் சுந்தர ஃபாலோ பண்ணிருக்காரு. பின்னாடியே கோயிலுக்கும் வந்திருக்காரு. நல்ல வேலை, கௌதம் தான் இந்த பிரச்சனையும் வராம தடுத்து இருக்காரு. சுந்தர எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். புரிஞ்சுதா? என்னக்கா உட்காந்துட்டீங்க? முட்டி வலிக்குதுப்பா. காலையில இருந்து இந்த பொருள் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிறதுக்குள்ள கால் 2 விட்டு போச்சு. இதுக்குதான்க்கா ஒரு ஆம்பளை புள்ள இருக்கணும்ன்றது. எல்லாம் அவன் பாத்துக்குவான்ல. எனக்கும் ஒரு தம்பி இருந்தான். அவன் மட்டும் இருந்திருந்தா எல்லாத்தையும் தலை மேல தூக்கி போட்டுட்டு பம்பரம் மாதிரி சுத்தி இருப்பான். இப்ப எங்க இருக்காரு? என்னக்கா பதிலே காணோம்? அது எதுக்கு இப்போ? பக்கத்துல ஒரு புள்ள இருக்கான், போன் கூட பண்ண மாட்டேங்கிறான். அனு, ஏன் அனு, சொல்லுமா. கொஞ்சம் போனை கொண்டு வா. இதோ வரேன். என்னம்மா? கார்த்திக் ஒரு போன் போடு. எதுக்குமா? 100 கேள்வி கேட்டுட்டு தான் போன் பண்ணுவியா? போன் போடுன்ற. இந்தம்மா ரிங்க போகுது. அனுவா? ஹலோ, சொல்லு அனு. உன் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சியோட அம்மா பேசுறேன். ஐயோ சித்தி, சொல்லுங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏண்டா, நான் போன் பண்ணாதான் நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்னு கேட்க தோணுமா உனக்கு? ஒரு நாளாவது நீயா போன் பண்ணிருக்கியா? நாங்க இருக்கிறதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? சித்தி, எதுக்கு இவ்வளவு கோவம்? என்னால அது மட்டும் தாண்டா பட முடியும். என்னதான் நானும் உங்க அம்மாவும் ஒரு தாய் பிள்ளையா இருந்தாலும் அவங்க பணக்காரங்க, நாங்க ஏழை. என் வயத்துல பிறந்திருந்தா இப்படி விலகி இருப்பியா? சித்தி,
என்னை ஏன் ஒதுக்கி வச்சு பேசுறீங்க? உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தா சொல்லுங்க, நான் இப்பவே சரி செஞ்சிடறேன். உன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா. உன் ராசி அப்படி, என் தலையெழுத்து இப்படி. சித்தி ரொம்ப பேசுனீங்க, தலையிலே கொட்டுவேன். தலையில மட்டுமா? எனக்கு கொள்ளியும் நீ தாண்டா போடணும். ஐயோ என்ன சித்தி எப்படி பேசினாலும் கேட்ட போட்டுறீங்க. என்னடா பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிற வீடாச்சே, கல்யாணத்தை வச்சுட்டு கஷ்டப்படுவாங்களே, வந்து உதவலாம் நினைச்சியா? இல்ல ஒரு போனாவது பண்ணியா? சித்தி நான் ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன். ஒர்க் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்பப்போ மறந்துடுறேன். நானும் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். வேற வழி இல்ல, ஒத்த பிள்ளையாச்சே. ஹலோ ஹலோ ஹலோ, என்னடி ஃபோன் கட் ஆயிடுச்சு? அதுல பேலன்ஸ் காலியா இருக்குமா? நீ போய் உள்ள இருந்து என் ஃபோன் எடுத்துட்டு வா, மிஸ் கால் கொடுக்கலாம். சரிம்மா. அம்மா, அண்ணனே கால் பண்றாரு, இந்தாங்க, அட்டென்ட் பண்ணிட்டேன். சொல்லுப்பா. ஃபோன்ல காசு காலி ஆயிடுச்சு. நான் இப்பவே 1000 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒரு தடவை வந்து தங்கச்சிகளை பாத்துட்டு போ. யா சரிங்க சித்தி, கண்டிப்பா வரேன். வந்தா போதாதுடா, வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்க சித்தப்பா தனி ஆளா இருந்து கஷ்டப்படுறாருடா. நீயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மாப்பிளைக்கு நீ தான் மச்சா முறையெல்லாம் செய்யணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சித்தி, அதுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சரி, வரும்போது கண்டிப்பா மருமகளை கூட்டிட்டு வா, சரியா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சித்தி. வச்சுட்டுமா? சரிப்பா, சரி. நாம தான் அவன் நம்மள மறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு மச்சா முறைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கான். என்ன செந்திலனே, இன்னும் அங்கேயே தான் அடிச்சிட்டு இருக்கீங்களா? காலையில இருந்து அந்த கிணத்துக்கட்டியே தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் அடிச்சு முடிச்சிருவோமா? பாக்குறேன். ஏங்கா இப்படி இருக்க? அக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு சக்தி. நான் இருக்கும்போது நீ ஏங்கா பயப்படுற? ஆனா துர்கா அக்கா, அவ சின்ன பொண்ணுக்கா, அதனாலதான் அப்படி இருக்கா. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா, எல்லாம் சரியாயிடும்க்கா. அவ பிறந்ததுல இருந்து நான் தானே எல்லா வேலையுமே செஞ்சேன். என்னோட குழந்தை மாதிரி அவளை பாத்துக்கிட்டேன். உன்னையும் அணுவையும் விட துர்காவை தான் அதிகமா பாத்துக்கிட்டேன். சின்ன வயசுல அவ அம்மா கூட இருந்ததை விட என்கிட்டதான் அதிக நேரம் இருப்பா. இப்பவும் என் மனசுல அவ ஒரு குழந்தையாதான் தெரியற சக்தி. ஆனா அவ என்ன ஒரு விரோதியா பாக்குற மாதிரி குத்தி காட்டி பேசுறா. அவ என்ன பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது செத்து போயிடலாமன்னு தோணுது சக்தி. அக்கா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதக்கா, எல்லாத்தையும் மறந்துரு. எப்படி சக்தி மறக்க சொல்ற? அவ என்ன கோபமா பாக்குறது தான் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இனிமே என் வாழ்க்கை முழுக்க துர்கா என்ன ஒரு தப்பானவளா தானே பாப்பா. அக்கா, அவளுக்கு நடந்தது நடக்க போறது எதையும் புரிஞ்சுக்கிற வயசுல அவ கிடையாதுக்கா. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. நீயும் அனுவும் எனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முயற்சி பண்றீங்க. ஆனா துர்கா, கௌதம் கூட என் கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. நீயே பார்த்தல்ல, ஒரு புடவை விஷயத்துக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறானா? நாளைக்கு கல்யாணத்துல பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? கடைசியில அவன் நினைச்ச மாதிரி கௌதம் கூட என் கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அக்கா, நீ என்ன பேசுற? என்ன நடந்தாலும் உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அப்படி நடந்தா அடுத்த நிமிஷமே துர்கா என்கிட்ட இருந்து விலகி போயிடுவாளே. அக்கா, அப்படியெல்லாம் நடக்காதுக்கா, எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். கௌதம் வேணான்னு சொல்லி சுந்தர் கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படி அம்மா அப்பா சுந்தர ஏத்துக்கிறாங்களோ அதே மாதிரி துர்காவும் ஏத்துப்பா. நீ வேணா பாரு. சக்தி, ஒரு முறை துர்காவை இங்க கூட்டிட்டு வரியா? எதுக்கு? அவகிட்ட பேசணும் போல இருக்கு. நீ என்ன பேச போற? நான் தப்பானவ கிடையாதுன்னு அவகிட்ட சொல்லி அழணும் போல இருக்கு சக்தி. அக்கா, அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கான்னு நம்புறியா? நானும் அனுவும் பேச போனாலே எகிரிட்டு வரா. இப்ப நீ அவகிட்ட போய் பேசினா இப்ப இருக்கிற நிலைமை விட இன்னும் மோசமாகும்க்கா. நீ பேசாம படுத்து தூங்குக்கா. இப்ப
இருக்கிற நிலைமையில எப்படி தூக்கம் வரும்? எல்லாம் வரும். நீ முதல்ல தூங்கு. இங்க பாரு, நீ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உன் முகம் சுத்தமா வாடி போயிடுங்கா. பாரு, இப்பவே இவ்வளவு டயர்டா இருக்குன்னு. நாளைக்கு எல்லாரும் வரும்போது நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா? எல்லாத்தையும் மறந்து படுத்து தூங்குக்கா. இங்க பாரு, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எதுவும் சரியாக போறது இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு படுத்து தூங்கு. என்னக்கா? சக்தி, கொஞ்ச நேரம் கூட இருக்கியா?